பார்த்து அளவோட சொல்லுங்க, அதான் குடும்பத்துக்கு நல்லது. வீட்டு பொம்பளையா லட்சணமா பொறுப்போட நடந்துக்குங்க. ஏங்க, யாருங்க இப்ப பொறுப்பில்லாம நடந்துக்கிட்டா? ஏங்க இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? சம்பந்தம் இல்லாம கத்துறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? என்ன பேச்சாளரே, வாய் ரொம்ப நீளுது. மைக்கில் பேசுன மாதிரியே வீட்லையும் பேசணும்னு நினைக்காதீங்க, அசிங்கமாயிரும். அப்படித்தான் சொல்லுவேன். என்ன எல்லாரும் ஏன் வாயை பார்த்துட்டு இருக்கியே? பள்ளிக்கூடத்துக்கு போலையா யாரும்? இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கியே? பா, இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டேப்பா, சீக்கிரமாக விட்டாங்க. சீக்கிரமாக விட்டாங்களா? பீஸுங்கிற பேரில் ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்க வேண்டியது, பிள்ளைகளை அரை நாள்லேயே போங்கன்னு விரட்டி விட்டுற வேண்டியது. நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பெரிய ஆளுக்கு என்ன பேசுகிறாலும் அப்படியே ஒத்து கவனிக்க வேண்டியது, ராத்திரியில் போய் உங்கள் அம்மா மாதிரி காதில் ஓத வேண்டியது. இங்கே பாரு தர்ஷினி, உங்கள் அம்மாவை பார்த்து மற்ற பொம்பளைகளை பார்த்து தேவையில்லாதெல்லாம் கற்றுக்கிறாத. அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, சரியா? ஒழுங்காக படித்து உருப்புறதுக்கான வழியை பாரு. ஏ தாரா, உனக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். உன் வயசுக்கெல்லாம் இந்த இடும்பு நல்லதில்லை. படிக்கிற வேலையை பாரு, ஆளும் மொழியும் பாரு. மா, இப்போ நாங்கள் என்னம்மா பண்ணோம்? எதுக்குமா அப்பா இப்படி திட்டிட்டு போறாரு? பெரியப்பா இப்படி கோவத்துல பேசுவாருன்னு தெரிஞ்சது தானே தர்ஷினி. அப்ப கூட உன்னையும் தாராவையும் பார்த்ததா சொல்லிட்டு போனாரு. என்ன பார்த்து ஒரு வாரத்தை கூட சொல்லல. அப்ப என்னை பிரிச்சு பார்க்கறதா தானே அர்த்தம்? இல்ல பெரியம்மா? அப்படிலாம் இல்லடா கண்ணு. நீதான் அவரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கல்ல. ஏதோ கோவத்துல யோசிக்காம பேசிட்டு போறாரு அவரு. விடுடா கண்ணு, எல்லாம் சரியாயிடும். என்னைக்குமே நீங்க எல்லாருமே எங்க குழந்தைங்க தான். சரி பெரியம்மா. பெரியம்மா சொன்னா கேப்பல்ல? சரி பெரியம்மா. கேப்பதானே? படி, நல்ல படி. ஜனனி, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? இது சூப்பரா இருக்கு. சரி, அப்ப நீ அதை எடுத்துரு, நான் இதை எடுத்துடுறேன். 2 ட்ரெஸ்ஸா எடுத்துருவோம், சரியா? ஜனனி, எனக்கு ஒரு 1000 rupees மட்டும் கம்மியா இருக்கு. நீ கூட உனக்கு அடுத்த மாசம் கொடுத்துட்றேன். இல்ல, நான் 3000 தான் கொண்டு வந்தேன். இதுவே 5000 போட்டிருக்கு. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம்.
என்கிட்ட 2000 இருக்குது, உன்கிட்ட 3000 இருக்குல்ல, நம்ம அது ரெண்டும் சேர்த்து இந்த ஒரு ட்ரெஸ்ஸாக மட்டும் எடுத்துடலாம். இல்ல பரவாயில்ல, அந்த ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாம். இல்லை ஜனனி, அது நல்லா இருக்கு, அது மட்டும் போதும், சேர்ந்து எடுத்துடலாம். உனக்கு ஓகே தானே? ஆ ஓகே தான், அப்படியே எடுத்துக்கலாம். சார் ஒரு நிமிஷம் சார். இந்த ட்ரெஸ் பில் போட்டுருங்க. ஓகே சார். இந்த த்ரெட் எல்லாம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு நிமிஷம். தேங்க்யூ சார், பில் பண்ணி. ஓகே தேங்க்யூ. சக்தி, ஒரு விஷயத்த நம்ம 2 பேரும் ஒரே நோக்கத்தோட நல்ல மனசோட சந்தோஷமா செய்யறப்போ 2 பேருக்குமே சுமையா இல்லாம ஈஸியா இருக்குல்ல? இல்ல, நான் நம்ம வாழ்க்கைய பத்தி பேசல. நாம சேர்ந்து ஒன்னா வாழ்வோம், குடும்பம் நடத்துவோம்னு சொல்லல. ஒரு வீட்ல பொண்ணும் சம்பாதிக்கிறப்போ ஒரு செலவை நெருக்கடி இல்லாம செய்ய முடியுதுல்ல, அதத்தான் சொல்றேன். செலவு மட்டும் இல்ல, எதிர்காலத்துக்கான சேவிங்ஸையும் ஈஸியா பிளான் பண்ணலாம். ஒருத்தரை எல்லா பாரத்தையும் சுமக்காம இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டா குடும்ப பொருளாதாரம் சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு வீட்ல நடக்கும்போதே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னா உங்க ஈஸ்வரி அண்ணி சொன்ன மாதிரி நாட்டோட எக்கனாமி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகும்? நீ சொல்றது சரிதான் ஜனனி, ஆனா இங்க பெரும்பாலும் அப்படி யாரும் இருக்கிறது இல்லையே. நானே பாரத்தை சுமக்கணும், பொண்டாட்டி சுமக்கிறேன்னு சொன்னா கூட அதை அவகிட்ட கொடுத்து நாளைக்கு அவளும் தனக்கு நிகராக ஆயிடக்கூடாதுல்ல. அந்த ஈகோ தானே நிறைய பேருக்கு இருக்கு. இல்ல, இப்போ ஜெனரேஷன் மாறிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் யாருமே அப்படி நினைக்கிறதே இல்ல. அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது. ஆனா அவங்களையும் மீறி லேசா அவங்க டிஎன்ஏ எட்டி பாக்குறப்போ குழம்பி போயிடுறாங்க. என்னாச்சு சக்தி, அமைதியாயிட்ட? நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? இல்லை ஜனனி, நீ எவ்வளோ பேசினாலும் என்ன செஞ்சாலும் நான் உன்னை காயப்படுத்தினதை விட நீ என்னை அதிகமாக காயப்படுத்தவே முடியாது. சரி, அப்புறம் உன் வேலை என்னாச்சு? ஆஃபீஸ் போகிற மாதிரி தெரியலையே. இல்ல, உங்களுக்கு மட்டும்தான் லீவ் போட்டிருந்தேன். எனக்கு அடிபட்டதால ரொம்ப நாள் ஆஃபீஸ் போக முடியல. அவங்க ஒரு நியூ ஜாயினி இவ்வளோ ஹாலிடேஸ் போட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேலை போயிடுச்சு. வேற பார்த்துட்டு இருக்கேன். ஜனனி, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமே நீ தான். ஆனால் நீ வீட்டில் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு. சீக்கிரம் ஒரு நல்ல வேலையை பாரு. சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவேன். ஜனனி, நீ என் கூட கடைசி வரைக்கும் வருவியா? நம்ம சேர்ந்து இருப்போமா? அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், நீ என் கூட இருந்தா கடைசி வரைக்கும் நான் உனக்கு நல்ல சப்போர்ட்டா என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் ஜனனி. பாருங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யறதுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேங்க. எப்பவுமே உங்க ஆசை, உங்க கனவு, இது எதுக்குமே நான் குறுக்க நிக்க மாட்டேங்க.
நான் தான் சொல்லு. நாளைக்கு ஐஸ்வர்யா அக்காக்கு பர்த்டே. ஏய், நான் தான் கீழே சொன்னேன்ல, உனக்கு தனியாக இன்னொரு வாட்டி சொல்லணுமா? உன் வயசுக்கேற்ற வேலையை பாரு போ. உங்க காலம் வேற, இந்த காலம் வேற பெரியப்பா. எது சின்ன பிள்ளை மாதிரியா பேசுற நீயே? நீ எங்க பேசுற? எல்லாம் பேச வைக்கிறாங்க உன்னைய. அடுப்படியில் உங்க அம்மா மாதிரி பேசுறாங்கல்ல, அது பூரா அப்படியே கேட்டு வந்து இங்க வந்து பேசுற நீ. இதை கண்டிச்சோம்னா தம்பி பிள்ளைய திட்டான், அண்ணன் பிள்ளைய திட்டான்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்ட வேண்டியது. எங்க குழந்தைங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க, அதை ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? யாரு குழந்தை? இது குழந்தைய? ஒரு நாளாவது குழந்தை மாதிரி பேசியிருக்காது. குழந்தைன்னா பொம்மை வாங்கி கொடுங்க பெரியப்பா, முட்டாய் வாங்கி கொடுக்க சித்தப்பான்னு ஆசையாக கேட்குங்க. இதுக்கு அப்படியே கேட்குது? இது எல்லாம் பேசுகிற பேச்சுக்கு முன்னாடி 60 வயசு கிளவி கூட தோத்து போயிடுவா, அப்படி பேசுதுங்க குழந்தையெல்லாம். எங்க எல்லா காலமும் அப்படி இருக்காதுங்க. மனுஷன் தோன்றின காலத்துல ஆடை இல்லாம இருந்தான், அப்புறம் இலத்தழைய வச்சு மறைச்சான், அதுக்கப்புறம் உறவுகளை புரிஞ்சுக்கிட்டான். இப்படி ஒவ்வொன்னா மாறி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்குது. அப்போ மாற்றமே இல்லாம எப்படி இருக்கும்? மாற்றத்தை நாம ஏத்துக்கணுங்க, இல்லைன்னா ஒதுங்கி நிக்கணும். ஏன் எதுன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிருவீங்களோ? ஒரு தாயோட கடமை என்ன தெரியுமா? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியணும், குறிப்பாக பொம்பளை பிள்ளைகளை. பொம்பளை பிள்ளைகளுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம்? கல்யாணம் பண்ணால் புருஷனை மதிக்கணும், புருஷன் வீட்டை மதிக்கணும், புள்ள குட்டிகளை பார்த்துக்கிட்டு வம்சத்தை விருத்தி பண்ணணும். அதுக்கு தான் பொம்பளைகளை கடவுள் படைச்சிருக்கான்னு சொல்லி வளர்க்கணும். அதான் ஒரு நல்ல தாயோட கடமை. இங்கே அப்படியா நடக்குது? எல்லாம் தலைகளாக நடக்குது. கால மாற்றத்தை ஏத்துக்கலன்னா காலம் நம்மளை தள்ளிட்டு போயிடுங்க. யதார்த்தத்தை உணராம வாழறது ரொம்ப கஷ்டங்க. யாருக்கு கஷ்டம்? உனக்கா எனக்கா? என்ன முன்னாடி மைக்கே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டியே? வளர்ந்து வர்றீங்களோ? என்ன வளர்ந்தாலும் ஏதோ கூவி பொழுது விடியான்னு சொல்லுவாங்க. எத்தனை காலமானாலும் அதான் உண்மை. கீழே வந்து சோத்தை எடுத்து வை, தின்னுட்டு படுக்கணும், உறக்க வருது. என்னது? ஐஸ்வர்யா பர்த்டேக்கு ட்ரெஸ். ஏமா சும்மாவே இருக்க மாட்டியா நீ? ஓவர் ஆட்டமா இருக்கு. எங்க அம்மா? ஏமா ஏமா? தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. முன்னமே சொன்னேன்னு. ஓஹோ, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ற நீ? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த குடும்பத்தோட தலைவன் நானு, என்னை தான் கேட்கணும். உங்களை கேட்கறதுக்கு இது உங்க பிறந்த நாள் இல்லையே. ஓ, ஏய் என்ன வாய் நீளுது? இங்க பாரு, இந்த குடும்பத்துல கல்யாணம், கருமாதி, காது ஊத்து எது நடந்தாலும் என்னை கேட்கணும். அப்படி கேட்டாலும் அதுக்கு அனுமதி இல்ல, அது வேற பிரச்சனை. பதிலுக்கு பதில் பேசிட்டு நிக்கிற. பொம்பளை எல்லாம் புருஷனை தெய்வமா மதிச்ச காலம் போய் எங்க வந்து நிக்குது பாரு, கால கொடுமை. பொம்பளைங்க எதுக்கு புருஷனை தெய்வமா மதிக்கணும்? ஏன் புருஷனா இல்ல ஒரு மனுஷனா மதிச்சா பத்தாதா? ஒரு தனி மனுஷனோட உரிமையில தலையிடுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க. அது புருஷனா இருந்தாலும் சரி, இல்ல அது மத்த உறவுகளா இருந்தாலும் சரி. நீங்க வீம்புக்காக தான் இத வேண்டான்னு சொல்றீங்க. இது ஒன்னும் கூத்தடிக்கிற அக்கேஷன் இல்ல. அந்த குழந்தைக்கு அது ஒரு ஸ்பெஷல் டே, அவ்வளவுதான். அது அவளோட உரிமை. அதை தடுக்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த பர்த்டேவை கொண்டாடணும்.
ம் உங்கள் ஆட்டம் கரண்ட்டுக்கே பொறுக்கலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேலையை பாருங்க. சோறு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். பர்த்டே கொண்டாடுறாங்களாம், பர்த்டே. இந்த வீட்டுக்கான வேலை ஒன்னுத்தையும் செய்ய மாட்டாங்க. இந்த இன்வெர்டர் கூட சரி பண்ண மாட்டாங்க. அதையும் பொம்பளை ஆளுங்களே பண்ணிட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன்களை தப்பா பேசுறேன், தப்பா எடுத்துக்காது சக்தி. அறிவே கிடையாது, சொரணையும் கிடையாது. கரண்ட் இல்ல, காத்து இல்ல, எதுவுமே இல்ல. சத்தமே இல்லாம எப்படிதான் தூங்குதுங்களோ. எரும மாடு கூட கொசு கடிச்சா அப்படி போய் அசைஞ்சிரும். என்ன ஜென்மங்களோ. அங்கன பாருங்க, அந்த வீட்ல எல்லாம் ஃபேன் சுத்துது, லைட் எரியுது. அவங்க எல்லாம் இன்வெர்டர் கரெக்டா வச்சிருக்காங்க, அதான் எரியுது. ஐயோ, தொழிலதிபர் வீடுன்னு பேரு வேற. அம்மா எனக்கு கொசு கடிக்குதுமா. அதுக்கு நான் என்னடி செய்ய முடியும்? ஒண்ணு செய், உங்க அப்பா பக்கத்துல போய் படுத்துக்க. கொசு கூட அண்டாது, நிம்மதியா தூங்கலாம். ஏன்டி புள்ளைய போய் திட்டிக்கிட்டு பேசாம இரு. பின் என்னக்கா, என்ன கேட்டா நான் என்ன பண்ணேன்? நானா கொசு உற்பத்தி பண்றேன்? எனக்கு தான் கடிக்குது. நான் போய் இப்ப எங்க அம்மாட்ட சொல்ல முடியுமா? ஏய் நந்தினி, நீ என்ன அவ கூட போட்டி போட்டி இப்படி பேசிட்டு இருக்க? நீ வாடி, பெரிய மாட்டவா, கொசுவை பூரா விரட்டி போடு வந்தா. ஆமா, அப்படியே அமைதியா இருவா. உடனே பாருங்க. அம்மா இப்ப டைம் என்னமா? நான் சொல்லல, இப்ப எந்த ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போற? டைம் என்னன்னு சொல்லுமா. ஏய், எனக்கு எப்படி தெரியும்? தர்ஷினி அக்கா இப்ப டைம் என்ன? 11:15. ஐ ஜாலி, 11:15 ஆயிடுச்சா? ஐஸ்வர்யா அக்காவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்ல. ஓ இல்ல தாரா, பர்த்டேலாம் வேணாம். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். ஐஷு இங்க வா. போட்டு விடு தர்ஷினி. பாவம், அது மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிறவும் முடியாம திண்டாடுது. இந்த வருஷம் தொலைது விடு, பர்த்டே எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அடுத்த வருஷம் பொழைச்சு கிடந்தா பாத்துக்கிறோம். என்ன நீ என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டியாதான் எதுவும் கிழிக்க முடியல, அப்படி இப்படி அதுவும் தோத்தாச்சு. அவளுக்கு ஏதோ நல்ல அம்மாவா இருக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிறேன். இன்னையோட அதுவும் தீர்ந்துச்சு, முடிஞ்சு. பிள்ளைக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியல. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்காம வக்கத்து போய் கிடக்கு. நான் போறப்பா, என்னவோ உள்ள போய் பாக்குறேன். அது அழுதுக்கு இருக்க போது. நீங்களும் போய் பாடுங்க, உட்காந்துக்கிட்டே என்ன. என்னக்கா, அப்பத்தான் 2 நாள்ல வரேன்ட்டு போனாங்க. அவங்க இருந்தா கூட ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஹலோ, வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம். யாரு? அக்கா, இது ஹேமா, இது சாரு, ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காக. இப்ப வெட்ட போறோமா? ஆமாக்கா, இவங்க அப்பவே வரேன்னு சொன்னாங்க. நான் ஐஸ்வர்யாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கொஞ்சம் லேட்டா வர சொன்னேன். போலாமா? இல்ல வெயிட் பண்ணுங்க, இன்னும் டைம் ஆகல.
அதுக்குள்ள நான் டெக்கரேட்லாம் பண்ணி லைட் செட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். நானும் என் பலூன்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன். சரி சரி சத்தம் இல்லாம வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க தர்ஷினி. வாங்க சித்தப்பா. வாங்கம்மா.